Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டில் சிம்பிளாக எப்படி நைட் லேம்ப் எப்படி ரெடி பண்ணு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படின்னா ரெசினில் சிம்பிளாக 2 டாய் ஒன்று ரெடி பண்ணுறேன் ரெசினில். ஸோ கீழேயும் வந்து ஹார்ட் அண்ட் ஷேப்பில் ரெசின் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. அது ரெண்டையும் போட்டு ஒட்ட வச்சுருக்கேன். இங்கே ஹோல்ஸ் போட்டு எல்இ லைட்டுக்காக வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம லைன் லேம்ப் செட்டிங்ஸு. ஸோ இப்படி வச்சுட்டு ஸோ நைட் எஃபெக்டில் நீங்கள் போட்டு இதை நைட் லேம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த டாய்க்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் போடலாம். ஸோ ரெட் கலர்னால ரெட் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பிடிச்சி போட்டு நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம். நைட் லேம்ப் நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லும்ப வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணு சொல்லி தெரியும். சரி வாங்க நான் போகணும்போ இதை எப்படி ரெடி பண்ண சொல்லும்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரெசினு, பார்ட் ஏ, பார்ட் பி, இது அடுத்தது 2 டாய்ஸோட மோல்டு. இது ஏற்கனவே பண்ணியாச்சு மோல்டு. அப்புறம் கீழே வைக்கிறதுக்கு ஆர்ட் இன் ஷேப் ஒரு மோல்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுதான் சப்போர்ட்டில் தான் இந்த ரெண்டுத்தையும் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் டபுள்யூ பேட்ரி ஹோல்டரு, இங்கே சுவிட்ச் இருக்குது, இதுமாதிரி ஒன்று வாங்கிக்கிங்க. அப்புறம் அதை வைக்கிறதுக்கு 2 பேட்ரி, டபுள்யூ பேட்ரி, எல்இடி லைட்டு. ஸோ அப்புறமா நம்ம வந்து இந்த ரெசின்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப்பு, அப்புறம் வெயிட் மிஷின், இந்த ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வெயிட் மிஷின். ஸோ இது இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே சிம்பிளாக ஒன்று நைட் லேம்ப் ஒன்று ரெடி பண்ணிடலாம். சரி இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணு சொல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெசினில் பார்ட் ஏ பார்ட் பி வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பான் 100:16. என்னென்னா இது வந்து பார்ட் ஏ, எதோ மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பார்ட் ஏயில் வந்து 100, பார்ட் பி வந்து ஒரு சின்ன பால் தருவாங்க, பார்ட் பி மென்ஷனாக இருக்கும், அது வந்து 16. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ 100:16 கொடுத்ததுன்னா ஸோ இப்போ அதில் ஆஃப் பார்த்திங்கன்னா நம்ம 50 கிலோனா 50ல் 30, பார்ட் ஏல 50 எடுத்துகிட்டு பார்ட் பியில் 30 எடுக்கணும். அது ஈக்குவலாக பார்த்து கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோன்னா இதில் வந்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றணும். ஸோ ஊற்றணும். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ஈக்குவலாக எடுத்துங்க. கொஞ்சம் அதிகமாக எடுத்தாலும் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலும் மிக்சிங் ஆகாது. ஸோ அதனால் தான் அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்றமாரி நம்ம ரேஷியோவை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வேண்டிய அளவுக்கு ரெண்டுத்தையும் ஊற்றிட்டு, ஸோ இது வந்து 2 அனிமல்ஸு அது ஊற்றுற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஆர்ட் இன் ஷேப்பில் இந்த கீழே வைக்கிறதுக்கு ஸோ இதுலேயும் நம்ம எடுத்து ஊற்றணும். சரி இப்போ வாங்க ஸோ இதெல்லாம் ஊற்றிட்டு எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அதை ஊற்றுறத காமில நிறையா வீடியோ நான் காமிச்சிட்டேன். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக ஊற்றி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி இது எப்படியும் காயறதுக்கு ஒரு நாள் ஆகும். ஸோ நான் ஊற்றி வச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது காயறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுத்தோட இது வந்து ஸோ இதுதான், ஒன்று வந்து அணில், ஒன்று வந்து பாண்டா. ஸோ இதுலேருந்து எடுத்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிச்சு. இது காயத்துக்கு 2 நாள் ஆச்சு. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ. ஸோ இதுக்கு மட்டும் கலர் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் கலர் இருந்தால் லைட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது நல்லாவே இருக்குது, இந்த மோல்டும் நல்லா கரெக்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ ஆர்ட் இன் ஷேப்பில் ஒன்று கீழே பாட்டம் வைக்கிற மாதிரி, இது ரெண்டும் வந்து மேலே வைக்கிற மாரி வச்சுக்கலாம். வீட்லேயே சிம்பிளாக ஒரு நைட் லேம்ப் மாரி ரெடி பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஈக்குவலாக இருக்கட்டும். கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் வராது இது. ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணிங்க. சரி இப்போ வாங்க என்ன பண்ணுவோன்னா இதை வந்து ஒன்றா வச்சு இதில் வந்து ஓட்டிடலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், திருப்பி இந்த ரெசினை வந்து லைட்டாக கலந்து ஊற்றிட்டு இதை வச்சு இதை வந்து ஓட்டிடலாம். சரி இப்போ வாங்க ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது எப்படியும் ஓட்டு காயத்துக்கு ஒரு ½ டே ஆகும்.
ஸோ நான் காய வச்சுட்டு எப்படின்னு பார்ப்பேன். அதுமாரி காய வச்சுட்டு இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டுங்க. எங்கன்னா நடுவில் போட முடியாது, கொஞ்சம் சைடில் எங்கேயாவது ஹோல்ஸ் போட்டுங்க. ஹோல்ஸ் போட்டு, ஏன்னா அங்கே தான் வந்து எல்இடி லைட்டு இன்சர்ட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே ஹோல்ஸ் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கேயும் ஓட்டிட்டு இங்கே ஹோல்ஸ் போட்டுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு இடத்தை வச்சு ஓட்டிட்டேன். இங்கே ஒன்று ஹோல்ஸ் ஒன்று போட்டேன். ஸோ எல்இடி லைட் வைக்கிறதுக்கு பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம லைட் செட் பண்ணுவோம். செட்டிங்ஸ் தான் நைட் லேம்ப்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நைட் லேம்ப் செட்டிங்ஸ் ஈஸி தான், இப்போ ஒன்றும் இல்லை. ஸோ நம்மகிட்ட ஹோல்டர் எடுத்து ஃபஸ்ட்டு பேட்ரி இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ 2 சைடும் டபுள்யூ பேட்ரி இன்சர்ட் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்இடி லைட் எரிதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு எல்இடி லைட் எரிதான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா இந்த எல்இடி லைட்டு ரெண்டுமே க்ரீன் கலர் வச்சுருக்கேன், அதனால் எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எரியுது. ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸு. ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி வாங்க, இதை அப்படியே இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இதை வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ கனெக்ஷன் மூலம் கொஞ்சம் டைட்டாக கொடுங்க. ஸோ அப்போ தான் பார்க்க நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், அவராமல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு, லைட்டும் எரியுது. இது கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்கில் ஜஸ்ட் அதை அப்படியே இன்சர்ட் பண்ண வேண்டியதான். இன்சர்ட் பண்ணிட்டா அவ்வளோதான், பார்க்க நல்லாவே இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி வச்சு நம்ம இப்படி வச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ வயர் கூட எப்படிலாம் வச்சுட்டு நம்ம செல்ட்டை போட்டு ஒட்டிடலாம். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டுறேன். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சுவிட்ச் இதுமாரி அப்படி வச்சுருங்க. ஸோ இப்படி கூட திருப்பி இப்படி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ வேணும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்படி சுற்றி வைக்கலாம், அப்படி இருக்குது. நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி வச்சுட்டு யூஸ் பண்ணிடலாம். ஸோ வேணும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வேணும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிடலாம். ஸோ பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. நைட் லேம்ப் நம்ம வீட்லேயே ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நைட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாயை வந்து மேட் பண்ணிட்டு இதில் வந்து போட்டு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுமாரி எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க இதை நைட் எஃபெக்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நைட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வேணும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வேணும்போது நம்ம நைட் டைமில் போட்டு நைட் இல்லாமல் யூஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேணும்போது ஆஃப் பண்ணிவிட்டு வேணும்போது நம்ம இது போட்டு நைட் இல்லாமல் யூஸ் பண்ணிடலாம். பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நைட் எஃபெக்டில் பார்த்து நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நைட் எஃபெக்டில் பார்த்தீங்க நல்லாவே இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.